7P நியூஸ் டிஜிட்டல் மீடியாவின் ராஜா. 7P நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நேற்று தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி அதிமுக பாஜக கூட்டணி. அது குறித்து விவாதிப்பதற்காக நம்மோடு வழக்கறிஞர் JK குமார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார். அதை குறித்து உங்களோட பார்வை என்ன? மக்கள் என்ன மாதிரி அதை பார்க்குறாங்க சார்? நேற்று அறிவிச்சிருந்த இந்த அதிமுக பாஜக கூட்டணி எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி தான். எப்படின்னா, கடந்த மாதங்கள் முதற்கொண்டு ரெண்டு பேருமே எதிரும் புதிருமா இருந்தாங்க. அந்த எந்த ஒரு கூட்டணி பத்தியும் பேசல, ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் திடீரென்று மத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கூட்டணி குறித்து பேசுறது, அவர் மற்றும் எடப்பாடி பழனிசாமி, KP முனுசாமி, அண்ணாமலை, திரு நயினார் நாகேந்திரன், இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கூட்டணி அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. மக்கள் மத்தியிலையும் சரி, அரசியல் இதுலயும் சரி, ஒரு குழப்பமான ஒரு செய்தியா தான் இருக்கு. ஏன்னா நேற்று வரையுமே அவங்க ஒரு எதிரும் புதிருமாறு, இன்னைக்கு நாங்க ஒன்னா சேர்ந்துட்டோம், கொள்கை ரீதியா இருக்காங்களா இல்ல ஏதாவது நிர்பந்தத்துல இருக்காங்களான்றது இனி வரும் காலகட்டங்களிலே தெரியும். நிர்பந்தத்துல தான் இருக்காங்கன்றதை எடுத்துக்கலாமா சார்? நிர்பந்தத்துல தான் அதிமுக அந்த கூட்டணி அமைச்சிச்சு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? ஆப்வியஸ்லி. ஏன்னா அவங்க கடந்த மாதம் முதற்கொண்டு எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்காங்க. பட் இப்ப திடீர்னு கூட்டணின்னு அறிவிக்கிறாங்க. ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சர் வராரு, கூட்டணி அறிவிக்கிறாங்க. அது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் இந்த கூட்டணியை உருவாகி இருக்கிற மாதிரி நான் மட்டும் இல்ல, மக்கள் பார்வைகளே அப்படிதான் இருக்கு சார். இப்போ 2026 இந்த கூட்டணி ரொம்ப சீக்கிரமாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வழக்கமாவே எல்லா கட்சியுமே பாத்தீங்கன்னா தேர்தலை ஒட்டி தான் அந்த தேர்தலோட கூட்டணியை அறிவிப்பாங்க. இப்படி ஒரு ஏர்லியரா அறிவிச்சதன் மூலமாக அதிமுகவோட எதிர்காலம் எப்படி சார் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த கூட்டணின்றதுனால அதிமுகவோட எதிர்காலம் என்னன்னா, ஏற்கனவே இவங்க ஒரு நேரத்துல எந்த வகையான கொள்கையில இருக்காங்கன்றது ஒரு சந்தேகம் இருக்கு. நேற்று வரையும் ஒரு கொள்கையில இருக்காங்க, இன்னைக்கு ஒரு கொள்கையில இருக்காங்க, நாளைக்கு என்ன கொள்கையில இருப்பாங்க அப்படின்னு. அப்போ கொள்கை சார்பற்ற கட்சா அப்படின்றது நமக்கு ஒரு இதா இருக்கு. கொள்கை சார்பற்ற கட்சா, கொள்கை எதுவும் கிடையாது, நாங்க இவங்க கூட கூட்டணி சேர்ந்துப்போம் இல்ல அவங்க கூட கூட்டணி சேர்ந்துப்போம், நேரத்துக்கு ஏற்ற மாதிரியே இல்ல நிர்பந்தத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி சேர்ந்து போன்ற மாதிரி தான் இது தெளிவா. அப்படி பாத்தீங்கன்னா திமுக கூட தான் பாஜகவோட கூட்டணி முன்னாடி இருந்திருக்காங்கல்ல சார். அப்போ நீங்க அதை எப்படி கொள்கையில நீங்க சொல்லிடுவீங்களா? இல்ல திமுக கடந்த காலத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தாங்க. பட் அவங்க இருந்த போது, ஒன்றியத்துல அவங்க இருக்கும் போது தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்ல விஷயங்களை, நலத்திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க. தங்க நாற்கர சாலையா இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம சென்னையில இருந்து பெங்களூரா இருக்கட்டும், சென்னையில இருந்து கன்னியாகுமரி போற ரோடுகளா இருக்கட்டும், இந்த தங்க நாற்கர சாலை திரு அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்துல கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் இதெல்லாம். இந்த மாதிரி மட்டும் இல்லாம இதுக்கு மேலும் பல நலத்திட்டங்களை அந்த டைம்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில திமுக இருந்து பெற்று இருக்கிறது. அப்போ ஒரு கொள்கையோட இருந்தாங்க. அவங்க மதத்தை சார்ந்து இருக்கிற கட்சி திமுக, மத சார்பற்ற கட்சி தான். பட் இருந்தாலும் அந்த கூட்டணி மக்கள் நலனை காத்து இருந்துச்சு. இப்போ அதுல மக்கள் நலன் இல்லாம அவங்க சுயநலன் மட்டுமே பார்க்க முடியுது. மக்கள் நலன் இந்த கூட்டணியில இல்ல அப்படின்றீங்க சார். நான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இது ஒரு பலமான கூட்டணி தான் நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் நீங்க பார்க்கல அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். இருமதான் தேர்தல் காலத்துல தான் தெரியும். ஏன்னா பாஜக இன்னைக்கு நடக்கிற தேர்தல், எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்று வர்றாங்க. பல்வேறு மாநிலங்கள் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க, ஏன் மத்தியில் அவங்க ஆட்சி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணியோட பலத்தை திமுக எப்படி சார் எதிர்கொள்ளும்? நீங்க உங்க கருத்து என்ன சார்? அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். திமுக இந்த கூட்டணியை இவர்கள் மட்டும் இல்லை, இன்னும் 2 பேர் சேர்ந்தாலுமே திமுக எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னா, இவர்களை பத்தி பேசி அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவங்க செய்த மக்களுக்கு இந்த கடந்த 5 ஆண்டுகளும் சரி, அதற்கு முன்னாடி இருந்த சாதனைகளும் சரி, அதை முன்னிறுத்தி அவங்க தாராளமா அவங்களோட ஓட்டு வங்கியை பெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்னன்னா, மகளிர் சுய உதவி குழுவா இருக்கட்டும், இல்ல மகளிருக்கான இலவச பயணமா இருக்கட்டும், இல்ல அதே நேரத்துல மாணவர்களுக்கு காலை உணவு திட்டமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலயுமே திமுக தொழில் புரட்சியா இருக்கட்டும், இல்ல தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே திமுக முன்னின்று
அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுல எப்பயுமே டிஎம்கே வந்து ஒரு கன்சிஸ்டா இருப்பாங்க. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணாதான் ஒரு பிசினஸ் growth இருக்கும். ஒரு பிசினஸ் growth இருந்தாதான் ஒரு பீப்புள் டெவலப்மெண்ட் இருக்குன்றது அவங்களுக்கு அது வந்து நல்லாவே தெரியும். அதை பேஸ் பண்ணியே அவங்க வந்து நல்ல இதுவா இந்த வரக்கூடிய 2026க்கான தேர்தலை அவங்க சுமூகமா எதிர்கொண்டு அதுல வெற்றி அடைகிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல திமுக வந்து பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்தாலும் மத்திய அரசோட உதவி இல்லாம திமுகவால என்ன சார் பண்ண முடியும்? நீங்க சொல்றது வந்து ஃபினான்ஸ் லெவல்ல சொல்றீங்க, அவங்க நிதிக்காக சொல்ல வர்றீங்க. மத்திய அரசு நிதி கொடுத்தால்தான் நீங்க வந்து இங்க இருக்கிற மாநில கட்சி வந்து மாநில அரசு வந்து அதை செயல்படுத்த முடியும்னு சொல்றீங்க. கரெக்ட். ஒன்றிய அரசோட நிதி வந்து கண்டிப்பா தேவைதான். அது இருந்தாதான் வந்து ஒரு மாநில அரசு வந்து அதை இன்னும் மேல திறன்பட செயல்பட முடியும். பட் அதே நேரத்துல அவங்க கொடுக்கல, அவங்க மறுக்கிறாங்க. பட் இவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு என்னென்ன டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியுமோ அதை வந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை மேலும் கொண்டு வருவாங்கன்றதான் மக்கள் பாக்குறாங்க. 2021 தேர்தலில் நம்ம பார்த்தோம், அதிமுக பாஜக மற்றும் பாஜக கட்சிகள் வந்து இந்த குடும்ப அரசியல் ஊழல் இதைத்தான் ஒரு பரவலாவே அந்த தேர்தல் பிரச்சாரமா வச்சாங்க. இந்த வரக்கூடிய தேர்தலில் பாஜக அதே பழைய பாணியில தான் செயல்படுமா, இல்ல புதுதான தேர்தல் யுக்திகளை வகுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் சார். இல்ல, நீங்க கேட்கறது கரெக்டான கேள்விதான். அவங்க மறுபடியும் வந்து குடும்ப ஆட்சி அல்ல வந்து ஊழல் அப்படின்னு தான் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த குடும்ப ஆட்சியா இருக்கட்டும் இல்ல ஊழலா இருக்கட்டும் எதுவுமே இன்றைய வரை எதுவுமே நிரூபிக்கப்படலை. அவங்க வந்து கடந்த ஆண்டுகள் முதல் கொண்டு பல வழக்குகள் போட்டு, பல திமுக சார்ந்தவங்களும் சரி எல்லாரும் மேலேயும் பல வழக்குகள் போட்டு அந்த வழக்குகள்லாம் தள்ளுபடி ஆயிருக்கதான் நம்ம பார்க்க முடியுது தவிர எந்த வழக்குகள் நிரூபிக்க முடியல. அவங்க வந்து அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு வழக்கு போடுறதே அவங்களுக்கு ஒரு வேலையா இருக்கு. அவங்க பவரை யூஸ் பண்ணி ஒரு நிர்பந்தப்படுத்துறாங்க. இப்ப எப்படி அதிமுக ஒரு நிர்பந்தப்படுத்துறாங்களோ அது மாதிரி திமுகவை நிர்பந்தப்படுத்த முயற்சி செய்யறாங்க. பட் அந்த முயற்சி வந்து அவங்களுக்கு பலன் அளிக்கலன்னு தான் நம்ம பார்க்கணும். சரி சார், இப்படி ஒரு கூட்டணி, இன்னொரு பக்கம் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கிய திரு விஜய் அவர்கள், அந்த விஜய் அவர்களுடைய அரசியலோட அந்த கட்சி வந்து 2026ல என்ன மாதிரி தாக்கத்தை சார் ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? இது திமுகவோட வாக்கு வங்கியை பாதிக்குமா, இல்ல அவர் வந்து நேரடியாகவே திமுகவையும் பாஜகவும் எதிர்ப்பதற்காகத்தான் தன்னுடைய மேடையில பேசி வர்றாரு? அப்படி இருக்கும்போது இவரோட அந்த அரசியல் நகர்வு வந்து எந்த கட்சியை சார் நீங்க பாதிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? விஜய் வந்து இப்ப அரசியலுக்கு வந்திருக்கிறதுல வந்து எந்த கட்சியை பாதிக்கும் அப்படின்னு சொல்ல வந்தா எந்த கட்சியுமே பெருசா பாதிக்காது. ஏன் அப்படின்னா விஜய்க்கு அவரோட ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து தேர்தல் ஆணையம் ஏதாவது ஒரு சின்னம் ஒதுக்கும் போது அதுக்கு ஓட்டு போடுவாங்க. அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் எந்த கட்சியும் அது பெருமையா பாதிக்காது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த உள்கட்டமைப்பும் இது வரையும் கிடையாது. அவங்க இது அரசியலுக்கு வந்திருக்காங்க, ஒரு மாநாடு அறிவிச்சிருக்காங்க. இதன் வரையில் அவங்க வந்து எந்த ஒரு பெரிய போராட்டங்களோ மக்களுக்கான போராட்டங்களோ இல்ல அடிப்படையா தங்களோட கட்டமைப்போ ஒரு வட்ட செயலாளர் முதற்கொண்டு ஒரு நகர செயலாளர் முதற்கொண்டு ஒரு பகுதி செயலாளர் முதற்கொண்டு ஒரு மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு அவங்களுக்கு அந்த கட்டமைப்பெல்லாம் இப்பதான் உருவாக்குறாங்க. அந்த வரக்கூடிய தேர்தல்ல தான் அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தபோதுதான் அதுல இருக்கிற வந்து பிளஸ் ஆர் மைனஸ் அவங்களுக்கு தெரிய வரும். அதன் பிறகுதான் அவங்க ஒரு ஸ்டாண்டுக்கே வர முடியுமே தவிர வரக்கூடிய 2026 தேர்தலில் அவங்களோட ஒரு பெரிய ஸ்டாண்டுன்றது வந்து நம்ம அதை வந்து சரியா நம்ம சொல்ல முடியாது. இதுதான் உண்மையான ஒரு ஃபேக்ட் ஆகும். ஸோ ரொம்ப நன்றி சார். உங்களோட பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் எங்கள் ஸ்டூடியோவுக்கு வந்து இந்த அரசியல் களம் குறித்து நீங்கள் உங்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.